ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புனிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். நாம் பிரயாக்ராஜில் இருந்து இப்போ ராம ஜென்ம பூமியான அயோத்தியாவுக்கு போகலாம். இங்கே அயோத்தியாவில் ரொம்ப செக்கிங் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. கைஸ், நம்ம ராம ஜென்ம பூமி கட்டுற இடமான காரியசாலாவுக்கு போகலாம். இங்கே ராம ஜென்ம பூமியோட மினியேச்சர் வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் ஃபிக்ஸிங் மெத்தடில் கட்டியிருக்காங்க. அதாவது கற்களை செதுக்கி ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் செட் பண்ணுறாங்க. கோவிலுக்கு தேவையான தூண்கள் எல்லாமே கையால் செதுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பார்க்கலாம். இன்னொரு ஹைலைட் என்ன, பூகம்பம் வந்தாலும் கோவிலுக்கு ஒன்றும் ஆகாது. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பல காலம் கேஸ் நடந்து இங்கே ராமர் கோவில் கட்டுறதுக்காக பர்மிஷன் கிடைச்சிருச்சு. மசூதி கட்டுறதுக்கு வேற இடம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் இங்கே இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ராமர் கோவில். முகலாய மன்னரான பாபர் ராமர் கோவில் இருந்த இடத்தை தரமட்டமாக்கி பாபர் மசூதி கட்டின இடம். இங்கே ராமர் கோவில் கட்டுறதுக்கு தேவையான எல்லா கற்களும் செதுக்கப்படுது. இது எல்லாமே கைவேலைப்பாடு. இந்த கல் எல்லாமே ரெட் ஸ்டோன். இது எல்லாமே ஜெய்ப்பூர்ல இருந்து தர வச்சிருக்காங்க. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராமர் மந்திரோட மெயின் என்ட்ரன்ஸோட தூண். கை வேலைப்பாடு செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இங்கே அவங்களோட வேலைப்பாடை என்கரேஜ் பண்ணுற விதமாக வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தூண்கள் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் இருக்கிற வேலைப்பாடு ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. இந்த இடம் வெறும் கோவில் கட்டுமான பணிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக ராமர் மந்திரம் இங்கிருந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த கல்லோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, செதுக்க செதுக்க ரெட் கலரா மாறும். இந்த கல் ஜெய்ப்பூர் தவிர வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. நாமளே பார்க்கலாம், நிறைய பெண்கள் கூட இந்த வேலை செய்யறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு. அதுல ராமர், சீதை அப்புறம் லக்ஷ்மணனோட சிலை வச்சு வழிபடுறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராமர் கோவில்ல வைக்க போற மணி. இது தமிழ்நாட்டு மக்களால ராமர் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். ஒரு பெரிய அனுமான் ஸ்டாச்சு இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமர் பட்டாபிஷேகம் ஆன இடம், அப்புறம் சீதா தேவிக்கு அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் சமையல் செஞ்ச இடம். இப்போ நம்ம அயோத்தியாவில் இருக்கிற சராய நதிக்கு போவோம். ராமர் காரியசாலாவில் இருந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே எல்லாமே ஆட்டோ மட்டும்தான் அலோட், வேறு எந்த வெஹிக்கிளும் அலோட் பண்ணுறதில்ல. எங்கே பார்த்தாலும் டைட் செக்யூரிட்டி இருக்குது. சராய நதி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். போட் ரைடு இருக்குது. ஒருத்தருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டில் போக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நதியோட சாரல் அடிக்க சில்லுன்னு காத்தோட அந்த ரைடு த்ரில்லிங்காக இருந்தது. புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற ராமர் கோயிலுக்குள்ள பேக், ஃபோன், ஈவன் ஒரு பென் கூட அலோட் பண்ணுறதில்ல. அங்கே ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு லாக் பண்ணி கீ எடுத்துகிட்டு போகணும். பட் ரொம்ப நடக்க வேண்டியதாக இருக்கும். வயசானவங்க, நடக்க முடியாதவங்க அங்கே வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். போட் ரைட் மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் ரைடும் இருக்குது. அதுக்கு 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போட் ரைடுக்கு போனோம். புதிய ராமர் கோவில் ஜனவரி 27 இருக்க போகிறதா சொல்கிறாங்க. நாமளும் எதிர்பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.